அப்ப நம்மளுக்கா 7 நாட்டு சனியா வந்தா நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு சனி பெருசா எதுவும் கெடுக்க மாட்டாங்க அப்படின்னு. உண்மைதான், சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான் சனி. இருந்தாலும் குரு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம். பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது செய்யக்கூடாது, பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ராகு ஏற்படுத்துவோம். இது எப்படிங்க சாத்தியம் தொழில பிரம்மாண்டத்தை அப்படின்னா, குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் 3ஆம் பாவத்துல போறது அப்படின்றது திறமையெல்லாம் மண்ணுக்குள்ள மண்ணா போறது எதனால அப்படின்னா உண்மையான அன்பை எதிர்பார்க்கறதுனாலதான். இந்த 2 வருஷம் இந்த உண்மையான அன்பு, லவ், ரொமான்ஸ், காதல் இது எல்லாத்தையும் இறக்கட்டி வச்சுட்டு. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் வருட பலன் வந்து பாருங்க 2 பகுதியா நாங்க வந்து சொல்லுவோம், முற்பகுதி, பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் வந்து 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை வந்து பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026ஆம் வருடம் வந்து ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026ஆம் வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலேயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பாத்துக்கலாம். முற்பகுதி முதல்ல வந்து பாருங்க சனி பகவான். சனி எப்படி இருக்காரு? லாப சனியா இருக்காரு. லாப சனி என்ன பண்ண போறாரு, நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல லாபம் அப்படின்றது சனி கொண்டு வந்துருவார். என்னம்மா லாப சனி நிறைய லாபத்தை கொண்டு வந்துருவாரு. அவர் 2025 மார்ச் 29 பயிற்சியானாரு. அப்பயே சொன்னீங்க பெருசா எங்களுக்கு லாபம் வரலீங்களேங்க அப்படின்னா, சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல வந்தாரு, வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. சோ அவரோட ஆட்டம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஸ்டில் ஏறக்குறைய 2 வருஷம் அப்ராக்சிமேட்லி இருக்கு. அந்த 2 வருஷம் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல லாபத்தை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 11ஆம் பாவம் உபஜயஸ்தானத்துல இருக்காரு இல்லைங்களா. பொதுவா இங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சனி. இது வந்து ராகு இல்ல, நம்ம வந்து வாரி வழங்கிட்டுறதுக்கு. சுக்கிரன் இல்ல, வாரி வழங்கிட்டுறதுக்கு. சனி அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நம்மளுக்கு செய்யறான், நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, உனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு பல முறை அனலைஸ் பண்ணுவான். பல முறை அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பான். அப்ப அவன் பாட்டு அனலைஸ் பண்ணிட்டே இருந்தா அடுத்த சனி பயிற்சியே வந்துருமீங்க அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு விதத்துல நியாயம் தான். அவன் அனலைஸ் பண்ண நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் அனலைஸ் பண்றதுல பரவாயில்ல, செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அவனுக்கு எண்ணம் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க, பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டில் 2 இயர்ஸ் தான் ரிஷபத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சனி பயிற்சியும் போது சனி பகவான் 7 நாட்டு சனியா நமக்கெல்லாம் வரப்போறார். அப்ப நம்மளுக்கா 7 நாட்டு சனியா வந்தா நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு சனி பெருசா எதுவும் கெடுக்க மாட்டாங்க அப்படின்னு. உண்மைதான், சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான் சனி. இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு நம்மள வறுத்து எடுப்பா அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இந்த 2 வருஷம் என்ன உங்களால பேக்கப் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கான், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும், பேக்கப் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம். பேச்சு, பயங்கரமான பேச்சு, எழுதக்கூடிய திறமை, அறிவு, தெளிவு எல்லாமே வரும். பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது செய்யக்கூடாது, பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ராசியாதிபதி யாரு? சுக்கிர பகவான். இப்ப குரு வந்து அவனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகை கிரகம். அவன் வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்றான் அப்படின் போது பெரிய லெவல்ல யாருக்கும் இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க. இந்த பிள்ளை வந்து பாருங்க ரொம்ப ஒரு நல்ல பிள்ளை, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு நகை கடைக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க, இந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா நகை கடையில சேல்ஸ்ல வச்சுக்கோங்க, இல்ல கேஷ்ல வச்சுக்கோங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம தலை வந்து உருளும். அப்ப யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, வாரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம்.
பியாண்ட் தட் நமக்கு வந்து பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, குதூகலம், தனப்பிராப்தி அது எல்லாமே வரும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். தனப்பிராப்தினா எப்படிங்க, கூரையை பிச்சுட்டு கூட்டுமா? அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்வாதாரம், நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன தொழில் செய்யறோம், அதுக்கேத்த மாதிரி எனக்கு வருமானம் அப்படின்றது இருக்குது அங்க செய்யுது இல்லைங்களா? நம்ம வந்து உலகத்துல எத்தனையோ மில்லினியர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா கோட்டீஸ்வரங்க இருப்பாங்க. நம்ம சாதாரண மக்கள்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளோட தொழில் என்ன, ஒவ்வொருத்தவங்களோட தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். தனஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அழகா வந்து ஒரு சின்ன டூரு, ஒரு கோயில், தீர்த்த யாத்திரை இந்த மாதிரிலாம் போறதுக்கான பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் பாவத்துல குரு பகவான் அப்படின் போது இழந்த சொந்தம் ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். அந்த இழந்த சொந்தம் அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த சொந்தமா இருக்கும், ஒரு குடும்பமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு மருமக அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாத்தனார் கிட்ட பெரிய பிரச்சனை, அது ஏதோ சொத்து பிரச்சனையா இருந்திருக்கலாம், அவங்க ரொம்ப நாள் பேசாம இருந்திருக்கலாம், மாமியார் ரொம்ப நாள் பேசாம இருந்திருக்கலாம். இந்த காலகட்டம் அவங்க வந்து இணைவாங்க அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ராகு கேது பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல ராகு. ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல ஒரு பிரம்மாண்டத்தை ராகு ஏற்படுத்துவோம். இது எப்படிங்க சாத்தியம் தொழில்ல பிரம்மாண்டத்தை அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து பாருங்க, ஒரு கிராமத்துல ஒரு நல்ல எஃபிகசியான டாக்டர் ஒரு கிராமத்துல கிளினிக் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து பாருங்க பாம்பே, டெல்லி மாதிரி சிட்டில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக் செட்டப் அப்படின்றது பண்ணலாம். அதுல சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், பட் பியாண்ட் தட் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றது உண்மை. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த தொழில் ஸ்தானத்துல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸும் வரும். ராகு வந்து 10ஆம் பாவத்துல இருக்கா அப்படின் போது, ஆனா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப அந்த ராகுனால வரக்கூடிய நற்பலன்களை பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். குட்டி குட்டி தீய பலன்கள் அப்படின்றது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முற்பகுதியில. கேது 4ஆம் பாவம், சுகஸ்தானத்துல கேது. நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின்ல வேலை நிமித்தமா போலாம், படிக்கிறதுக்கு போலாம், இல்ல ஒரு டூருக்கு போலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி அம்மாக்கு உடல் சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் வரத்துக்கு, மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அப்ப அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, நம்ம ரொம்ப சிம்பிள்ங்க. சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாக்கு வருது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். அம்மாக்கும் நமக்குமான அந்யோன்யம் அப்படின்றது கேப் அதிகமாகிறதுக்கு, இடைவெளி அதிகமாகிறதுக்கு, ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்ப அம்மா கிட்ட பெரிய லெவல்ல பிரச்சனை, அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப அப்படி பிற்பகுதிக்கு போலாம். பிற்பகுதி அப்படின்னா 1/6/2026 இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் பாவத்துல வந்து உட்கார்றாரு, கடகத்துல உட்கார்ந்து உச்சம் பெற்று அமர்றாரு. இந்த கடகத்துல உட்கார்றது நல்லதா கெட்டதா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏமா இப்ப இது 3ஆம் பாவம் அப்படின்றது ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னா, அப்படி பயப்பட வேண்டாம். பொதுவா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து நம்ம முன்னமே பேசும்போது சொன்ன நட்பு கிடையாது, பகை. உங்க ராசி அதிபன் சுக்கிரனுக்கு பகை கிரகம். அப்ப அவனுக்கு வந்து நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம், நல்ல பொசிஷன்ல இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். இன்ஃபேக்ட் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல என்னோட பேச்சாற்றல், எழுத்தாற்றல், டிராவல், நெய்பர்ஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம். அப்ப இந்த இடத்துல உட்காரும் போது என்னோட கான்பிடென்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும். ரிஷபத்துக்கு எப்பயுமே கான்பிடென்ட் அப்படின்றது ஜாஸ்தி. அவங்களோட அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கையினாலதான் அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. எத்தனையோ முறை தோப்பாங்க, எத்தனையோ முறை தோப்பாங்க. எதனால தோப்பாங்க? உண்மையான அன்பு வச்சு தோத்து போயிடுவாங்க. எனக்கு லவ் வேணும், எனக்கு ரொமான்ஸ் வேணும், உண்மையான அன்பு வேணும், எப்பயுமே சாயத்துக்கு எனக்கு ஒரு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபம். இதுதான் அவங்களோட பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை அவங்க அப்படியே இறக்கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி. ரவுண்ட் த கிளாக் வேலை பார்க்காம, அதாவது ரவுண்ட் த கிளாக் வந்து முள்ள பார்க்காம வேலை செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம் சொல்லலாம். அதே மாதிரி கடிகாரத்தை பார்க்காம வேலை செய்யறவங்க பில்ல பார்க்காம செலவு பண்ணவும் அவங்களுக்கு முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திறமை இருக்கு. பட் பியாண்ட் தட் அவங்க திறமையெல்லாம் மண்ணுக்குள்ள மண்ணா போறது எதனால அப்படின்னா, உண்மையான அன்பை எதிர்பார்க்கறதுனாலதான். இந்த 2 வருஷம் இந்த உண்மையான அன்பு, லவ், ரொமான்ஸ், காதல் இது எல்லாத்தையும் இறக்கட்டி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய சாதிக்க முடியும். புரியுதுங்களா? சோ இப்படிப்பட்ட பர்சன் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டா இருப்பாங்க. என் தம்பி தங்கச்சி எல்லாம் பெரிய லெவல்ல சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. கரெக்ட் தான், பெரிய லெவல்ல சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். ரிஷபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெரிய அளவு ரிஷபத்துக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறது இல்ல. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா மட்டும்தான் இது நடக்குது. நிறைய ரிஷபத்துக்கு சுக்கிரன் சுய ஜாதகத்துல நல்லாவும் இருக்கிறது இல்ல, இதையும் பாக்குறோம். சரி,
அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தம்பி தங்கச்சி எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க? பிசிக்கலி, மென்டலி, மோரலி, ஸ்பிரிச்சுவலி, ஏதோ ஒரு விதத்துல. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல, அக்கா இங்க போங்க, இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, இந்த இது பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆதாயம். ஒரு வீடு வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட மாமியார் கூட வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு கிளிக் ஆயிடும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் 3ஆம் பாவத்துல போறது அப்படின்றது நல்லதுதான், கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல குருனோட பார்வை 7, 9, 11 பாக்குது. அப்ப 7 கலத்திர ஸ்தானத்துல குருனோட பார்வை. நிறைய இளம் வயசு ரிஷபராசி அன்பர்களுக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், நல்ல திருமணம் அப்படின்றது வரும். திருமணத்துல ஆல்ரெடி முடிவு வந்துருச்சுங்க, 2வது ஒரு நல்ல திருமணம் அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது மாறிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடு மாறி கணவனும் நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போமா. நான் வந்து பாருங்க ரிஷபராசி ஜென், நானும் என் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருப்போமா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம், பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. குருவுனால அவ்வளவுதான் செய்ய முடியும் இல்லைங்களா? இப்ப ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்கிறது இல்ல நான் பார்த்த வரைக்கும். அதுலயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு சொல்ற ரிஷபமும் இருக்கதான் செய்யறாங்க. பட் பியாண்ட் தட் நிறைய எது வந்து வருது, மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்ப ஓரளவுக்கு லைஃப் வந்து கோப்பப் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப நாளா இதை எதிர்பார்த்திருந்தாங்க, இந்த வேலை நடந்தா நான் சந்தோஷம் நினைச்சேன், அந்த வேலை எனக்கு நடந்துருச்சு, இது கிடைச்சா போதும்னு நினைச்சேன், அது கிடைச்சிருச்சு. இந்த ஒரு கன்சர்ன்ல நான் ஒரு வேலைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க. இந்த காலகட்டம் இந்த கன்சர்ன்ல இது வரைக்கும் நான் 100 ரெஸ்யூம் போட்டிருப்பேன். இப்ப நான் போட்டேன், டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு, இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு, உச்ச பார்வை அது. அப்ப நான் என்ன வேலை செஞ்சாலும் அதுல லாபம் அப்படின்றது கண்டிப்பா வரும். நான் உப்பு வியாபாரம் பண்றேனா, ஊறுகாய் வியாபாரம் பண்றேனா, புளி வியாபாரம் பண்றேனா, புண்ணாக்கு வியாபாரம் பண்றேனா, ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேனா, ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஓ, அதெல்லாம் கிடையாது. ஆக மொத்தம் நான் செய்யக்கூடிய தொழில லாபம் அப்படின்றது வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், லாபம் வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இப்பத்திய காலகட்டம். சோ கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா கிரகங்கள் அதுக்கு இடையூறு கிடையாது, நம்ம சாதிக்கணும்னு நினைச்ச கிரகங்கள் அதுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு கண்டிப்பா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாரு. முற்பகுதியில எப்படியோ அதே மாதிரிதான் பிற்பகுதியில. ஆனா பிற்பகுதியில குருவோட பார்வை இல்ல. அப்ப தொழில் செய்யறதுல சின்ன சின்ன ஒரு இடையூறுகள், சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நம்ம அமைதியா இருந்து ஸ்மூத்தா டீல் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கும் மேல பிற்பகுதியில சனி லாப சனியா தான் முற்பகுதியிலயும் இருக்காரு, பிற்பகுதியிலயும் இருக்காரு. பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணத்துல இருக்க சனி பகவான் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எந்துவா, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா நம்மளுக்கு லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக ரிஷபராசி அன்பர்கள் முற்பகுதி என்ன மாதிரி பலன், பிற்பகுதி என்ன மாதிரி பலன், முற்பகுதியில பிற்பகுதியில என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.